சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸு. இதில் வெறும் தண்ணியும் உப்பு மட்டும் தான் போட்டு இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். நிறைய பேர் எப்படி செஞ்சாலும் சப்பாத்தி சாஃப்டாகவே வரல, ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னு இப்படி மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பிசைஞ்சிருங்க. இதில் என்ன இன்னும் இதில் என்ன ஒரு டிப்ஸுன்னா, நிறைய பேர் நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது சாஃப்டாகவே இருக்காது. அதனால் தண்ணி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி வேணால் ஊற்றினா கூட திருப்பி ஊற்றி பிசைஞ்சிக்கிறது சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் திரும்ப மாவை போட்டிங்கன்னா சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும். தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. மாவு எக்ஸ்ட்ரா போடாதீங்க. கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு இதில் இப்போ நான் சாஃப்டாக எப்படி பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க சப்பாத்தியோட டிப்ஸு. இந்த மாதிரி அமுங்குற மாதிரி நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இதில் மெயினாக என்ன வேணும்னா, தயவு செஞ்சு தண்ணியை நிறையா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவை நீங்கள் திரும்ப போட்டிங்க, தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அப்போது சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும். அதனால் தண்ணியை குறைச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்து ஊற்றி கரெக்டாக தண்ணி வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு மாவு இதாக இருக்குது, மாவு நிறையா இருக்குதுன்னா அப்படி கூட இருந்தால் கூட சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஆனால் மாவு மட்டும் திரும்ப போடக்கூடாது. நம்ம ஒரு தடவை பிசைஞ்சிட்டோன்னா மாவு போடாமல் இருந்தீங்கன்னா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பாருங்கள்.